ஜோசப் ப்ரோவுக்கும் பாலா ப்ரோவுக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்புறோம். நம்ம குமரேசன் ப்ரோ வந்து நம்மளெலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. எத்தனை வண்டி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வண்டி போகுதுங்க. அவர் வந்து அந்த ரெட் கலர் டேக்குன்னு போட்டிருக்கல, அது வந்து மகேஸ்வரன். அவரை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அவர் நம்ம சப்ஸ்கிரைபரு. செம்மையாக இருக்குது அந்த வண்டி. நல்லா தொடச்சி கிழிச்சு வச்சு செம்மையாக இருக்குது, பலபலன்னு. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்புறோம். ஓ, இரானி டீ இருக்கா? சூப்பர். இங்கே வந்து குடிச்சிட்ருக்கோம். இதுதான் மழைன்னு நினைக்கிறேன். இந்த மலை ஏறுறது தாங்க இந்த 7.5 ஹெச்பியோட மகிமையை. மலை வந்து அசால்ட்டாக ஏறிடும். காருக்கு மட்டும்தான் வந்து டோல் என்ட்ரி போல், பைக்குக்கெலாம் இல்லை. ராயன் ஹில்ஸ், ஏற்காடு. மலை ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வண்டி தாங்க எனக்கு வந்து 7.5 ஹெச்பியோட ஒரு 7.5 ஹெச்பி வாங்கணுன்னு ஆசைப்பட்டதுக்கு முதல் காரணம் இந்த வண்டி தாங்க. முன்னாடி போதில்ல டிடிஎக்ஸ். சூப்பராக இருக்குங்க. என்ன மரம் தான் அதிகமாக இருக்கு. இப்போ டக்குன்னு ஏறிட்டோங்க மலையை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மேட்டு போட்டு அந்த சவுண்டு வந்து பிடிக்கும்? அது வந்து எல்லாருக்கெல்லாம் பிடிக்காதுங்க.
அசால்ட்டாக ஏறுதுங்க வண்டி. 40லே தான் போகிறேன். ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் பக்காவாக ஏறுது. ஏற்காடு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் சொல்லுது. 4 கிலோமீட்டர் ஏறி இருக்கும். வெயில் தெரியுது. ஆனால் இங்கே கீழே கூட அந்தளவுக்கு வெயில் தெரியல. மேலே மலை மேலே நல்லா வெயில் தெரியுது. இது என்னன்னு தெரியுது. ஆனா 2 மணி நைட்டு, காலையிலலாம் கிடையாது. எல்லாம் அப்படியே மெதுவாக வந்தோம். அந்த ரெட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். ரெட்டு வண்டி வேலை இருக்கா? என்ன பிரச்சனைன்னா, அந்த வண்டி வந்தா பின்னாடி வர்றவங்க எல்லாம் ரொம்ப கருப்பாய் ஃபுல் புகையா? அவ்வளோ புகை தள்ளுது. அந்த 5 HP கம்பேர் பண்ணும்போது எனக்கு எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் 7 ஓட்டுறீங்க. நான் 7 ஓட்டினதே கிடையாது. 5 ஓட்டு 7 ஓட்டும் போது எனக்கு பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது. பிக்கப்லாம் நல்லா இருக்கு. இல்ல கூட கொஞ்சம் ஏற்றி பாருங்க. இப்போ தான் ஏற்றுறேன் ஃபர்ஸ்ட் டைம். இல்லை போட்டுக்கலாங்களே. ஃபுட்ரஸ் சொன்னதே கண்ணை உறுத்துதுங்க. பின்னாடி ஃபுட்ரஸ் பிக்கப் அதிகமாக இருக்க மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ புகை வருதுல்ல, பிக்கப் பயங்கரமாக இருக்கும் போல். எந்த மாதிரி வரும்போது இருந்தது இல்லை, பிக்கப் அதிகமாக இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. எவ்வளோ மைலேஜ் வருது உங்களுக்கு? பரவாயில்லையே. அந்த 60 நான் பார்த்ததே இல்லையே வாழ்க்கையில். ஸ்டார்ட் பண்ணுங்க. செம சவுண்டு தான் இல்லை? 7:30க்கு நான் ஸ்டாப்பு அப்படி. அப்பா காட்டுங்க. செம்ம. பாடா இப்போதான் கொஞ்சம் சில்லாகுது. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சது. என்னடா இது மலை மேலே வந்து வெயில் அடிக்குதுன்னு யோசித்தோம். செகண்டில் தாங்க ஏறுறோம். பின்னாடி பாலாவோட வண்டி வந்து என்ஜின் ஒர்க் போயிட்டுருக்கு. என்ஜின் ஒர்க்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு. அதனால் வந்து அவ்வளோவா ஒரு விரட்டில் மெதுவாக தான் போகிறாரு. ஆக்சுவலாக மலை மேலே ஏறக்கூடாது, ஆனால் நான் இந்த ட்ரிப்புக்காக வந்திருக்காரு. குரங்குங்க தான் ஒரு இந்த புல்லட்னால சவுண்ட்னால பயந்து வருதுங்களா? இந்த 5 HPலலாம் வந்து நான் வந்து கியர் டவுன் பண்ணி ஏறுவேன். இப்போ தான் வந்து தெரியுது. சூப்பராக இருக்குது. சில்லாகுது, பயங்கரமாக சில்லாகுது. எப்போ இந்த மேகமூட்டமாக வருதோ அப்போ வந்து அந்த சில்னஸ் தெரியுதுங்க.
ஓட்டி பார்க்குறீங்களா? ஓட்டி பார்க்குறீங்களா? நம்ம வண்டியில் புகை கம்மியாக தாங்க வருது ஏறும்போதெல்லாம். ஆனால் ஏன் மைலேஜ் கம்மியாக இருக்குன்னு தான் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. வாவ், அங்கே பாருங்களேன், மலைக்கு நடுவில் டேம் மேலே பண்ணுறாங்க போல். சூப்பராக இருக்குங்க அந்த இடம். பன்னெண்டாவது ஹேர்பின் பெண்டு, இன்னும் 8 இருக்கு. ரூம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:20 ஆகுது. இதாங்க ரூமு. செம்ம கிளைமேட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.